நான் உங்கள் சாவித்திரி கவுந்தராஜ். நம்ம பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா இன்னைக்கு வந்து மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம். சாதம்லாம் வடித்து ஆற வச்சுட்டேன். இப்போ மிளகு சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கூட நம்ம கொடுத்து விடலாம். நம்ம வீட்டில் சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து குளிர்காலமாக இருக்குது, அடிக்கடி குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்குது, என் பெரியவங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த டைமில் இந்த சாப்பாடு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மிளகு சாதம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி வந்து அதிகரிக்கும். அதனால இப்போ இந்த சாதம் எப்படி பண்ணலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஹை ஃப்ளேம் வேண்டாம், நம்ம வந்து ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். இந்த அளவு இருந்துச்சுக்கலாம். இப்போ இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யிலே செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆனால் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ உளுந்து இந்த கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டும் நல்ல ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இந்த பருப்புகள்லாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு வெங்காயம் சின்ன சைஸ் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம ஒரு 2 பல்லு பூண்டு சேர்க்கணும். கார்லிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, வேண்டாதவங்க இது தவிர்த்துக்கலாம். இப்போ கார்லிக்கும் வெங்காயமும் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். ப்ரௌன் கலர் ஆனது நம்ம அது கூட கருவேப்பிலையும் ஒரு இப்போ இந்த சாதத்துக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து மிக்சியில் 1-2 கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம செய்கிற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யணும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த சாதம் வந்து நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்து வேக வச்சு நம்ம ஆற வச்சுருக்குறோம். நீங்கள் பாஸ்மதி பிடிக்கணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ நம்ம மிளகு சீரகம் 2 மிக்சியில் போட்டு அரைச்சி பண்ணோம் இல்லையா? இப்போ அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை வந்து மீடியமாக சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் ரைஸு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சரியா இருக்கும். இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்துடுங்க. வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிளகு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்க, அப்பளம் பொரிச்சிக்கலாம். அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பெப்பர் சாதம் முடிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. அளவான காரம் உப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் அப்பளம் பொரிச்சிட்டேன். இதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃப்ரையோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக குழந்தைகளுக்கு கொடுத்துடுங்க. அது கூடவே கொஞ்சம் தயிர் சாதம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. சமைச்சு பார்த்துட்டு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.